ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் என்று ஓடோடி வந்தேன். சில சமயம் என் மீது உனக்கு அதிக கோபம் வந்தது அல்லவா? என்னை ஏன் சாய் வந்து பார்க்கவே இல்லை? என்னை பிடிக்கவில்லையா? என்னை சாய்க்கு கஷ்டப்படுத்ததான் தெரியுமா? சந்தோஷப்படுத்துவதற்கு சாய்க்கு தெரியாதா? எந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறேன் என்பதை இன்னமுமா சாய் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிகிறேன் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் நான் அங்கு இருக்கிறேன். ஆனால் இன்று நான் உன்னை இந்த இடத்தில் நான் பார்த்தேன். ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்ளவே இல்லை. நான் பரவாயில்லை, இனிமேல் என்னுடைய பிள்ளைக்கு இந்த அறிகுறி எல்லாம் தெரியும், அப்பொழுது நான் இருக்கிறேன் என்று புரிய வைக்க வேண்டும் என்றுதான் ஓடோடி வந்தேன். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் உன்னை சுற்றிதான் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். நான் இன்று உன்னை வந்து சந்தித்தேன். உன்னை வந்து இந்த இடத்தில் சந்திக்கும் பொழுது வெளியில் சிரித்து கொண்டு இருந்தாய். ஆனால் உள்ளுக்குள் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தாய். மற்றவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது நீ நன்றாக இருக்கிறாய் என்று தான் நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுபடும் விஷயத்தை எல்லாம் இன்னும் யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நானோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுபடும் விஷயங்களை தெரிந்து கொள்வேன். நீ மனதார ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய் என்பதை நான் உன்னுடைய முகத்தை வைத்தே கண்டுபிடித்து விடுவேன். அந்த அளவுக்கு நான் உன்னை புரிந்து வைத்துள்ளேன். இன்று ஒரு இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாய். ஆனால் உன்னுடைய மனதில் நம்மளிடம்தான் பணம் இல்லையே, போனால் அதை பார்த்தால் வாங்க வேண்டும் என்று தோன்றும், இதை பார்த்தால் வாங்க வேண்டும் என்று தோன்றும் என்று யோசித்து கொண்டு இருந்தாய் அல்லவா? சொல்வது சரிதானே? அந்த நேரத்தில் உன் பக்கத்தில் இருந்தேன். திடீரென்று ஒரு நல்லதொரு வாசனை உனக்கு வந்ததா தங்கமே? எந்த இடத்தில் திடீரென்று இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்கு ஒரு வாசம் வருகிறதோ அந்த இடத்தில் தெய்வமானது நடமாட்டமானது இருக்கிறது என்று தோன்றும். சிலருடைய பூஜை அறையை திறக்கும் பொழுதே ஒரு நறுமணம் வரும். அங்கு தெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால்தான் சில விஷயங்களை செய்யுங்கள் என்று நான் சொல்வேன். என்னுடைய அழகான தங்கத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இன்று நீ புறப்படலாம் என்று யோசித்து கொண்டு இருந்தாய் ஒரு இடத்திற்கு. அந்த இடத்திற்கு நீ யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது உன் பக்கத்தில் தான் இருந்தேன். தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே, பணமில்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் என்னுடைய பிள்ளை இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் தட்டி தட்டி விடுகிறாயே என்றுதான் நான் பார்த்தேன். உனக்கு பண கஷ்டம் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. எல்லாமே நான் புரிந்து கொண்டேன் தங்கமே. இனிமேல் நான் புரிந்து கொண்ட விஷயங்கள் அனைத்தையும் வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். இன்று நீ காசுக்காகவும் பணத்திற்காகவும் அலைந்தாய் அல்லவா? அந்த இடத்தில் யாரும் உனக்கு ஒரு கண்ணீரை கூட துடைக்கவில்லை. நான் பக்கத்தில் இருந்தேன். ஆனால் நானும் அமைதியாகத்தானே இருந்தேன். இனிமேல் நான் அமைதி காக்கப் போவதும் கிடையாது. மற்றவர்களை, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துரோகிகளை, நீ நன்றாகவே இருக்கக்கூடாது என்று நினைக்கும் துரோகிகளை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கப் போவதும் கிடையாது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வளரும். நிச்சயமாக இன்பங்கள் மட்டுமே இருக்கும். நான் எப்படி இன்று உன் கூட இருக்கிறேன் என்பதை இப்பொழுது வந்து சொன்னேனோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை உன்னால் உணர வைக்கவும் என்னால் முடியும். பேரன்புகளை கொண்டு நீ இப்பொழுது காசும் பணமும் இல்லாமல் கஷ்டப்படுகிறாய். இனிமேல் வரும் காலகட்டம் கஷ்டத்துக்கு இடம் கிடையாது. நல்லதொரு வாய்ப்பும் நல்லதொரு விஷயமும் நடக்கும். இன்று எப்படி வந்து உன்னுடைய பக்கத்தில் வந்து நீ அழுது கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டு சரி செய்யலாம் என்று முடிவோடு இப்பொழுது உன்னை தேடி வந்தேனோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரி செய்வேன். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் வளரும். கஷ்டங்கள் உன்னை விட்டு போய் இன்பங்களானது உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். இந்த சாயை பார்த்து நீ எப்பொழுதும் பயப்பட வேண்டாம். இந்த சாய்க்கு தெரியாதது உனக்கு தெரிய போகிறதா என்ன? நம்புங்கள்,
உடலை முதலில் பார்த்து கொள்ளுங்கள். அதிகமாக கவலைப்படும் பொழுது வாழ்க்கையிலும் சரி, மனதிலும் சரி எப்பொழுதும் தெம்பு இருக்காது. ஆனால் நீ எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சாய் பார்ப்பார். சாய் எனக்காக ஒவ்வொன்றையும் செய்வார் என்று நீ யோசிக்கும் பொழுது உனக்கு மனதில் தெம்பும் வரும், நல்லதும் நடக்கும். அற்புதங்கள் நடக்கட்டும் தங்கமே. எதுவாக இருந்தாலும் இந்த சாய் இருக்கிறேன், உன் அருகில் இருக்கிறேன். எந்த இடத்தில் நான் உன்னை பார்த்தேன் என்பது உனக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டேன். இனி வரும் காலங்களில் உனக்கு பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ என்றும் இருக்காது. பொன்னான என்னுடைய அழகான பிள்ளைக்கு இனி வரும் நாட்கள் அனைத்தும் சொர்க்கமாக மட்டுமே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் யோகங்கள் இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு எதிர்காலங்கள் உருவாகும். பல பேர் சொல்லலாம், இது செய்வது தவறு, அது செய்வது தவறு என்று. ஆனால் நான் சொல்வேன், உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள், நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய வாழ்வில் நான் எப்பொழுதும் நிலையாக ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்வுக்கு இனிமேல் வரும் காலகட்டங்கள் அனைத்தும் உனக்கு இன்பமான காலகட்டங்களாகவே இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். உனக்கு அதிகமாக நான் குழப்பத்தை தந்துவிட்டேன். அதற்காகத்தான் நான் இன்று உன்னை பார்த்தேன். இன்று உன்னிடம் நான் நீ என்ன யோசிக்கிறாய் என்பதை உணர்ந்தேன் என்று சொல்கிறேன். உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? நன்மைகள் நடக்கட்டும். எத்தனை விஷயமாக இருந்தாலும் தனி ஆளாக நீ இல்லை. நீ எப்பொழுதும் என்னுடன் தான் நீ இருக்கிறாய். அதனால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்தால் தானே தடைகள் வரும். நான் தான் இருக்கிறேனே உனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க. நன்மைகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களும் வந்து நீ தேடும் ஒவ்வொன்றையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய். உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக வருந்துவார்கள். அவர் நிச்சயமாக உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ அதே போலவே அவர்கள் கஷ்டப்படுவார்கள். நம்பிக்கையாக இரு. உன்னை காக்கும் தெய்வம் உன்னை விட்டு எங்கும் செல்லாது. நிச்சயமாக உன்னை காக்கும் தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு யோசனைகளையும், ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும். பல பேருக்கு நீ உதாரணமாக நிச்சயமாக இனி வரும் காலம் இருப்பாய். எத்தனை பெயர்கள் சொன்னார்கள், இவளெல்லாம் எங்கு வாழ்க்கையில் நன்றாக இருக்கப் போகிறாள் என்று. ஆனால் நீயே பார்ப்பாய், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாய் என்று. நிறைய நேரம் உன் வாழ்க்கையை நினைத்து நீ அழுதிருக்கிறாய். ஆனால் இனிமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இனி அழுவு என்பது ஒரு நாளும் கிடையாது. காலப்போக்கில் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு போகும். நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறுவாய். உனக்கு பின் அதிகமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறேன். நீ நினைக்கிறாய் நம் தான் வாழ்க்கைக்காக போராடி கொண்டு இருக்கிறோம் என்று. நமக்காக யாரும் இல்லை போராடுவதற்கு என்று. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டு நான் இருக்கிறேன். இதற்கு மேலும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நமக்கு யாருமே இல்லையே என்று நீ பயப்படுகிறாய். உனக்காக தெய்வம் இருக்கிறது. மனிதர்கள் துணை உனக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் உனக்கு மனித துணை இல்லை. தெய்வத்துணை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உன்னை சுற்றி தெய்வத்துணை இருக்கிறது. நன்மைகள் நடக்கட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் பெரும் நேரம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் பெற்று சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். தருவதற்கு நான் இருக்கிறேன். பெற்றுக்கொள்ளும் வழியை மட்டும் பாருங்கள். நல்லது நடக்கும். இனிமேல் வாழ்க்கையில் வழி என்பது எப்பொழுதும் கிடையாது. நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடிக்கொண்டே இருக்குமே தவிர கஷ்டங்கள் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் கூடாது. எல்லாமே இனிமேல் உனக்கு சுமூகமாக நடத்தி தர இந்த சாய் ஒவ்வொரு நேரமும் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு நேரத்திலும் இன்பமாக வாழ வைப்பேன் இந்த சாய். உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நான் இன்று உணர்த்திவிட்டேன். கண்டிப்பாக இனி வரும் காலகட்டங்கள் அனைத்தும் உனக்கு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும். வரும் நாள் மிக மிக அற்புதத்தையே நீ சந்திப்பாய். ஒவ்வொரு தெய்வமும் உன்னோடு இருக்கிறது என்பதை உணர ஆரம்பிப்பாய். தைரியமாக இருங்கள்.
எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.